நான் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க. ஏன் எந்திரிச்சேன்னு தானே கேட்குறீங்க? இன்றைக்கி கார்த்திகை 1ங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, அண்ணன் பசங்கள்லாம் மாலை போடுறதுக்கு பவிலாம் மாலை போடுறதுக்கு நின்னாங்க. அவங்க கூட போகலான்னு சொல்லிட்டு வான்னு கூப்பிட்டதுனால அங்கே போயிருந்தேங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா, நெறைய சாமிங்க மாலை போடுறதுக்கு வந்திருந்தாங்கங்க. ஒரே கூட்டம். போய் பார்த்தீங்கன்னா, அவங்களே நிற்கிறாங்க. நாங்கள் 4 மணிக்கு போனோம். 8 மணி வரைக்கும் அது உள்ளேயே நிற்கிறோம். எங்களால் முடியல. சரி நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டேன். அவங்கலாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கைத்தட்டி பாட்டு பாடிக்கிட்டு நானும் இருந்தேங்க. அப்புறம் சரி ஒரு வழியாக மாலை போட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு வெளியில் வந்தால் மணி 8ங்க. 8, 8:30 ஆயிடுச்சுங்க. சரி நம்ம 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போகணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காந்திபுரத்துலேருந்து வண்டியில் மடமடன்னு ஒடியாந்தேங்க. வந்து பார்த்தீங்கன்னா, சரி வீட்டில் பசிக்குதே, வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்தாக்கா, வீட்டில் நேற்று கருப்பு கவுனி அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க. நல்லா இருந்ததுங்க. அதில் உளுந்து, வெந்தயம் எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா பூத்து போயிருந்ததுங்க. அது சட்னியே இல்லாமல் சும்மாவே சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேங்க. கிளம்பி சட்னி அரைச்சா லேட் ஆகிடும்ல, அதனால் கிளம்பிட்டேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வர வழியில் ஒரே டிராஃபிக்குங்க. 8, 9 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக்காக இருக்குங்க.